நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கம். ஆய்வக உதவியாளர் தேர்வுக்கான மாடல் எக்ஸாம் 1 நாம் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன் இங்கு 20 வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவற்றினை வரிசையாக 1, 2, 3 என 20 எண்களை ஒரு பேப்பரில் எழுதிக்கங்க. பின் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விடையில் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதனை குறித்து கொள்ளுங்க. கடைசியாக எங்களுடைய விடையுடன் ஒப்பிட்டு உங்களது மதிப்பெண்ணை சரிபார்த்து அதனை கமெண்ட் பட்டனில் போட்டிங்கன்னா நன்றாக இருக்கும். வாங்க வினாக்களை பார்க்கலாம். 1வது வினா, கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 75 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஆப்ஷன் பி 760 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஆப்ஷன் சி 175 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்து. 1வது வினாவுக்கான விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? 2வது வினா, பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ நீரியல் உயர்த்தி. ஆப்ஷன் பி தடை செலுத்தி. ஆப்ஷன் சி அழுத்தப்பட்ட பொதி. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 3வது வினா, துணி துவைக்கும் இயந்திரத்தின் ஆடையை உலர்த்த பயன்படும். ஆப்ஷன் ஏ மைய நோக்கு விசை. ஆப்ஷன் பி மைய விலக்கு விசை. ஆப்ஷன் சி புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் டி நிலை மின்னியல் விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படுவது எந்த விசை? ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா? ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 4வது வினா, தன் வழியே வெப்பம் செல்ல அனுமதிக்கும் பொருள். ஆப்ஷன் ஏ கடத்திகள். ஆப்ஷன் பி காப்பான்கள். ஆப்ஷன் சி மிதமானவை. ஆப்ஷன் டி இவற்றில் எதுவுமே. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 5வது வினா, மின்னூட்டத்தின் அலகு டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ கூலும். ஆப்ஷன் பி ஆம்பியர். ஆப்ஷன் சி ஓம். ஆப்ஷன் டி வாட். மின்னூட்டத்தின் அலகு டேஸ். ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? 6வது வினா, காந்த புலத்தினை அளப்பதற்கான அலகு டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ எக்ஸா. ஆப்ஷன் பி மேக்ஸா. ஆப்ஷன் சி டெஸ்லா. ஆப்ஷன் டி பிஸ்லா? 6வது வினாக்குன்னு விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 7வது வினா, புரோட்டான் புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ அணுக்கரு பிளவு. ஆப்ஷன் பி ஆல்பா சிதைவு. ஆப்ஷன் சி அணுக்கரு இணைவு. ஆப்ஷன் டி பீட்டா சிதைவு? புரோட்டான் புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? அடுத்து 8வது வினா, டேஸ் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. ஆப்ஷன் ஏ திண்மம். ஆப்ஷன் பி திரவம். ஆப்ஷன் சி வாயு. ஆப்ஷன் டி இது எதுவும் இல்லை. 8வது வினாவுக்கான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 9வது வினாவுக்கு போவோம். கடல் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாத கடல் எது? ஆப்ஷன் ஏ பசிபிக். ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா. ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல். ஆப்ஷன் டி சாக்கடல்? கடல் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாத கடல். ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா? ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 10வது வினா, உலகின் முதல் பெட்ரோலிய கிணறு தோண்டப்பட்ட நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா. ஆப்ஷன் பி அமெரிக்கா. ஆப்ஷன் சி ரஷ்யா. ஆப்ஷன் டி மலேசியா? 10வது வினா, உலகின் முதல் பெட்ரோலிய கிணறு தோண்டப்பட்ட நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியாவா? ஆப்ஷன் பி அமெரிக்காவா? ஆப்ஷன் சி ரஷ்யாவா? ஆப்ஷன் டி மலேசியா? ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 11வது வினா, உணவை தண்டில் சேமிப்பது எது? ஆப்ஷன் ஏ மரவள்ளி. ஆப்ஷன் பி கேரட். ஆப்ஷன் சி கோஸ். ஆப்ஷன் டி ஈச்? 11வது வினா, உணவை தண்டில் சேமிப்பது எது?
ஆப்ஷன் ஏ மரவள்ளி, ஆப்ஷன் பி கேரட், ஆப்ஷன் சி கோஸ், ஆப்ஷன் டி இஞ்சி. விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 12வது வினா. இவற்றில் முதுகெலும்பு உள்ளது எது? ஆப்ஷன் ஏ மண்புழு, ஆப்ஷன் பி கொசு, ஆப்ஷன் டி அமீபா, ஆப்ஷன் டி பல்லி. 12வது வினா. இவற்றில் முதுகெலும்பு உள்ளது. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 13வது வினா. அதிசய அரிசி எது? ஆப்ஷன் ஏ கோ 42, ஆப்ஷன் பி IR8, ஆப்ஷன் சி CR 1009, ஆப்ஷன் டி பொன்னி. 13வது வினா. அதிசய அரிசி எது? ஆப்ஷன் ஏ கோ 42, ஆப்ஷன் பி IR8, ஆப்ஷன் சி CR 1009, ஆப்ஷன் டி பொன்னி. 4 ஆப்ஷன்ல ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 14வது வினா. வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம். ஆப்ஷன் ஏ 1500 மீட்டர் வினாடி -1, ஆப்ஷன் பி 550 மீட்டர் வினாடி -1, ஆப்ஷன் சி 5090 மீட்டர் வினாடி -1, ஆப்ஷன் டி 330 மீட்டர் வினாடி -1. வாயு ஊடகத்தில் ஒளியோட திசை. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டி. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 15வது வினா. அதிநவீன மண்ணிலா வேளாண்மை தோட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஹைட்ரோபோனிக்ஸ், ஆப்ஷன் பி படிக்கட்டு விவசாயம், ஆப்ஷன் சி சில்விகல்ச்சர், ஆப்ஷன் டி ஏரோபோனிக்ஸ். 15வது வினா. அதிநவீன மண்ணிலா வேளாண்மை தோட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஹைட்ரோபோனிக்ஸ், ஆப்ஷன் பி படிக்கட்டு விவசாயம், ஆப்ஷன் சி சில்விகல்ச்சர், ஆப்ஷன் டி ஏரோபோனிக்ஸ். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 16வது வினா. டவுன் நோய் குறியீட்டு அறிகுறிகள் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்? டவுன் நோய் கூட்டு அறிகுறியில எத்தனை குரோமோசோம் இருக்கும்? ஆப்ஷன் ஏ 47 குரோமோசோம், ஆப்ஷன் பி 23 குரோமோசோம், ஆப்ஷன் சி 48 குரோமோசோம், ஆப்ஷன் டி 46 குரோமோசோம். 16வது வினாவுக்கான விடை ஏயா, பியா, சியா, டியா. விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து வினாவுக்கு போவோம். 17வது வினா. இன்சுலின் ஹார்மோனை சுரக்கும் செல் எது? ஆப்ஷன் ஏ பீட்டா செல், ஆப்ஷன் பி ஆல்பா செல், ஆப்ஷன் சி லெண்டில் செல், ஆப்ஷன் டி எபித்திலே செல். இன்சுலின் ஹார்மோனை சுரக்கும் செல். ஆப்ஷன் ஏ பீட்டா செல்லா, ஆப்ஷன் பி ஆல்பா செல்லா, ஆப்ஷன் சி லெண்டில் செல்லா, ஆப்ஷன் டி எபித்திலே செல்லா. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 18வது. பச்சை தங்கம். ஆப்ஷன் ஏ கொய்யா இலை, ஆப்ஷன் பி பருத்தி, ஆப்ஷன் சி யூக்லிப்டஸ், ஆப்ஷன் டி சிங்கோனா. 18வது பச்சை தங்கம். ஆப்ஷன் ஏ கொய்யா இலை, ஆப்ஷன் பி பருத்தி, ஆப்ஷன் சி யூக்லிப்டஸ், ஆப்ஷன் டி சிங்கோனா. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து கடைசி 2 வினாக்கள். 19வது வினா. ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனையில் பயன்படுவது எது? ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ட்ரைகுரோமேட், ஆப்ஷன் சி பொட்டாசியம் டைகுரோமேட், ஆப்ஷன் சி அயோடின், ஆப்ஷன் டி பொட்டாசியம் பெர்மாங்கனேட். 19வது வினா. ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் பயன்படுவது. ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ட்ரைகுரோமேட், ஆப்ஷன் பி பொட்டாசியம் டைகுரோமேட், ஆப்ஷன் சி அயோடின், ஆப்ஷன் டி பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 20வது தினம். மின்னோட்டத்தின் அலகு யாது? ஆப்ஷன் ஏ ஆம்பியர், ஆப்ஷன் பி வோல்ட், ஆப்ஷன் சி ஓம், ஆப்ஷன் டி மோ. 20வது தினம். மின்னோட்டத்தின் அலகு யாது? ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? நண்பர்களே, எங்கள் சேனல் பிடித்திருந்தா புதியதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் உங்கள் நண்பர்களையும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நண்பர்களே, 20 வினாவுக்கான விடையை இப்போது பார்க்கலாமா? வாங்க விடையை பார்ப்போம். 1க்கான ஆப்ஷன் ஏ, 2வது வினாவுக்கான ஆப்ஷன் டி, 3வது வினாவிற்கான ஆப்ஷன் பி, 4க்கு ஏ, 5க்கு ஏ,
6க்கு சி, 7க்கு சி, 8க்கு ஏ, 9க்கு டி, 10க்கு பி, 11க்கு டி, 12க்கு டி, 13க்கு பி, 14க்கு டி, 15க்கு டி, 16க்கு ஏ, 17க்கு ஏ, 18க்கு சி, 19க்கு பி, 20க்கு ஏ. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட் பட்டன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.